வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். 2017-18 தமிழக பட்ஜெட் தாக்கல். கடன் சுமை 3,14,000 கோடி. பயிர்க்கடன் திட்டத்திற்கு 7,000 கோடி நிதி ஒதுக்கீடு. குடிநீர் பற்றாக்குறையை போக்க 615 கோடி. வரிகள் இல்லாத பட்ஜெட் தாக்கல். தலைவர்கள் கருத்து. ஆர்கே நகரில் பன்னீர்செல்வம் அணியில் மதுசூதனன் போட்டி. தேமுதிக வேட்பாளர் உள்பட 5 பேர் மனு தாக்கல். தமிழக அரசின் 2017-18 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் டி ஜெயக்குமார் பேரவையில் தாக்கல் செய்தார். சரக்கு சேவை வரி அமல்படுத்த உள்ளதால் புதிய வரிகள் விதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். முதல்வர் பழனிசாமி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாகவும் நிதியமைச்சராக பதவியேற்ற பிறகு ஜெயக்குமார் முதல் தடவையாகவும் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். நிதி பற்றாக்குறை, வருவாய் வரவுகள் 1,59,363 கோடி என்றும், வருவாய் செலவு 1,75,293 கோடி அளவிலும், வருவாய் பற்றாக்குறை 15,930 கோடி என்ற அளவிலும் இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். 2017-18 ஆண்டின் மொத்த நிதி பற்றாக்குறை 41,977 கோடி ரூபாய் என்றும், மூலதன செலவுகள் 27,789 கோடி எனவும் அவர் தெரிவித்தார். தமிழக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களை செயல்படுத்த வரும் நிதியாண்டில் 41,925 கோடி ரூபாய் கடன் பெற திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க 615 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும், 1000 கோடி ரூபாயில் ஊரக புத்தாக்க திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் நிதியமைச்சர் ஜெயக்குமார் அறிவித்தார். கூட்டுறவுத்துறை மூலம் விவசாயிகளுக்கு 7,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்படும் என்றும், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு 250 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். குடிநீர் பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து விடுவிக்கப்பட்ட 105 கோடி ரூபாய் உட்பட 615 கோடி ரூபாய் அளவிற்கான செலவினம் அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2017-18 ஆண்டில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 7,000 கோடி ரூபாய் அளவிற்கு புதிய பயிர்க்கடன்கள் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்க 758 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜெயக்குமார், உள்ளாட்சி தேர்தல் நடத்த 174 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். மெட்ரோ ரயில் திட்ட 2ஆம் கட்ட பணிகளுக்காக 107.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட 3 மெட்ரோ ரயில் தடங்கள் ஜப்பான் கூட்டுறவு முகமையின் சுழல் திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளாக மொத்தம் 107.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட 3 மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் சுழல் திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதையும், இதற்கான விரிவான திட்ட அறிக்கை விரைவில் மத்திய அரசுக்கு அனுப்பப்படும் என்பதையும் தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழக அரசின் கடன் சுமை 1 லட்சம் கோடி ரூபாய் அதிகரித்துள்ளதாகவும், தற்பொழுது கடன் 3,14,366 கோடியாக உள்ளதாகவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் பட்ஜெட்டில் புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். 2018 ஆண்டு மார்ச் மாத இறுதியில் நிகர நிலுவைக் கடன்கள் 3,14,366 கோடி ரூபாயாக இருக்கும். மாநில மொத்த உற்பத்தி மதிப்பில் இந்த நிலுவைக் கடன் அளவு 20.90% இருக்கும் என்பதால் அனுமதிக்கப்பட்ட 25% அளவிற்கு உட்பட்டே கடன் அளவு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் மின்துறைக்கு 16,998 கோடி ரூபாயும், கால்நடை பராமரிப்பிற்கு 1,161 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் மின்சாரம் மற்றும் எரிசக்தி துறைக்கு 16,998 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறைக்கு 10,158 கோடி ரூபாயும், ஊரக வளர்ச்சித்துறைக்கு 16,665 கோடி ரூபாயும், நெடுஞ்சாலைத்துறைக்கு 10,067 கோடி ரூபாயும், நகராட்சி நிர்வாகத்துறைக்கு 13,996 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறைக்கு 2,192 கோடி ரூபாயும்,
கூட்டுறவுத்துறைக்கு 1830 கோடியே 50 லட்சமும், கால்நடை பராமரிப்புக்கு 1161 கோடி ரூபாயும், தொழில்துறைக்கு 2088 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக நிதிநிலை அறிக்கையில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, தொட்டில் குழந்தைகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய திட்டங்களுக்கு 140 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 8 கிராம் தங்கம் உள்ளிட்ட திருமண உதவி திட்டத்திற்கு 723 கோடி ரூபாயும், ஆண்டு ஒன்றுக்கு 1 லட்சம் உழைக்கும் பெண்களுக்கு 50% மானியத்தில் ஸ்கூட்டர் திட்டத்திற்கு 200 கோடி ரூபாய் என மொத்தமாக சமூக நலத்துறைக்கு 3790 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் தொழிலாளர் நலத்துறைக்கு 1010 கோடி ரூபாயும், பிற்பட்டோர் மற்றும் சீர்மரபின நலத்துறைக்கு 988 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மூலம் 2000 கோடி ரூபாயில் 20,000 குடியிருப்புகள் கட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் நலத்துறைக்கு 3009 கோடியும், பழங்குடியினர் நலத்துறைக்கு 265 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை தமிழ் அகதிகள் நலன் மேம்பாட்டிற்காக 116 கோடி ரூபாயும், மாற்றுத்திறனாளிகள் நலன் மேம்பாட்டிற்காக 466 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடன் சுமையை அதிகரித்துதான் அதிமுக அரசின் சாதனை என்றும், புதிய திட்டங்கள் எதுவும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை எனவும் திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், உலக முதலீட்டாளர் மாநாட்டின் போது மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கப்படவில்லை என்று கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் அரசின் கடன் சுமை அதிகரித்து வருகிறது என்றும், இதுதான் தற்போதைய அரசின் சாதனை என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். இந்த நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் எதுவுமே கிடையாது. உலக முதலீட்டாளர் மாநாட்டை பற்றி இதில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இந்த மாநாட்டை அவர்கள் நடத்திய போது 98 MOU புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அப்படி போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தங்களுக்கு ஏதாவது நிதி ஒதுக்கீடு இந்த நிதிநிலை அறிக்கையில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் அதுவும் கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் கடன் மட்டுமே அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழக அரசு கடுமையான நிதி பற்றாக்குறையில் தவித்து வருவதாக பேரவை காங்கிரஸ் தலைவர் ராமசாமி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கான திட்டங்கள் எதுவும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த பட்ஜெட்டை பொறுத்தமட்டில் யாருக்கும் எந்த நன்மையும் பயக்கக்கூடிய செய்தி இந்த பட்ஜெட்டில் கிடையாது. முழுமையாக விவசாயிகளை பாதிக்கக்கூடிய பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது. சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இந்த நிதிநிலை அறிக்கையில் கூட மத்திய அரசாங்கத்திலிருந்து செய்வோம் போவோம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர இதுவரைக்கும் எதையுமே நாங்கள் செய்திருக்கின்றோம் என்பதை எதையுமே அறிவிக்கவில்லை. ஒட்டுமொத்தத்தில் ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு காகித பூ போன்ற ஒரு பட்ஜெட்டை இவங்க தாக்கல் செய்திருக்கின்றாங்க. இது வெட்ட வெளிச்சமாக மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பட்ஜெட். சிறுபான்மை மக்களுக்காக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய திட்டங்கள் எதையும் அறிவிக்காதது ஏமாற்றம் அளிக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் நான் நிதியமைச்சரை நேரில் சந்தித்து அதை நான் முறையிட்டேன். அடுத்த இந்த கூட்டத்தொடரில் 110 சிறுபான்மை மக்களுக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு திட்டங்களை அறிவிப்பதாக கூறியிருக்கிறார்கள். எண்ணற்ற மக்கள் நல திட்டங்கள் தொடர்கிற வகையில் இந்த நிதிநிலை அறிக்கையில் துறை சார்ந்த அனைத்து பிரிவு மக்களுக்கும் ஏற்கனவே ஒதுக்கிய நிதிகளை தொடர்ந்து ஒதுக்கி இன்னும் கூடுதலாக அந்த துறையினுடைய வளர்ச்சிக்கு, அந்த துறை சார்ந்த மக்களினுடைய வாழ்வு மலர இந்த நிதிநிலை அறிக்கையில் கூடுதலாக பல்லாயிரம் கோடி ரூபாயை அள்ளி தந்திருக்கிற அரசு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரை வரும் 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடத்துவது என அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தமிழக பேரவைத் தலைவர் தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரை 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டது. கூட்டத்தொடரின் கடைசி நாளான வரும் 24ஆம் தேதியன்று நிதியமைச்சரின் பதிலுரை இடம்பெறும் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. 20ஆம் தேதி இரங்கல் குறிப்பு முடிஞ்ச உடனே 2017-18ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின் மீது பொது விவாதம் தொடங்குதல். 24-2017 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின் மீது விவாதமும் பதிலுரையும்
அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர்களும் பேசி அன்றைக்கு நிதியமைச்சர் பதில் சொல்வார். பேரவை வழக்கம் போல் காலை 10 மணிக்கு கூடும். தமிழக பட்ஜெட்டில் ஏற்பட்டுள்ள நிதி பற்றாக்குறை மற்றும் வருவாய் பற்றாக்குறை ஆகியவை நிர்ணயிக்கப்பட்டுள்ள அளவிற்குள்ளேயே உள்ளதாக தமிழக நிதித்துறை செயலர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு திட்டங்களுக்கு மாநில அரசு செலவு செய்த நிதியான 5,900 கோடியை மத்திய அரசு இன்னும் தரவில்லை என்றும், இதனை அளித்திருந்தால் வருவாய் பற்றாக்குறை குறைந்திருக்கும் என்றும் குறிப்பிட்டார். அரசு மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதால் தமிழக அரசுக்கு 2,100 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், மத்திய அரசின் பண மதிப்பிழப்பும் பட்ஜெட்டில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சண்முகம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசினுடைய திட்டங்களை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த திட்டங்களுக்கு செலவழித்த பின்னரும் அதற்கான நிதியை மத்திய அரசிலிருந்து விடுவிக்காமல் சில திட்டங்களிலே நிதி நிலுவையில் இருக்கிறது. ஒருவேளை அந்த நிதியை அவர்கள் முறையாக விடுவித்திருந்தால் நமக்கு அந்த அளவிற்கு பற்றாக்குறை குறைந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5,000-6,000 கோடி ரூபாய்க்கு மத்திய அரசினுடைய நிதி வரவேண்டியுள்ளது. அந்த நிதி வந்திருந்தால் இந்த வருவாய் பற்றாக்குறை அந்த அளவுக்கு குறைந்திருக்கும். தமிழக அரசின் கடன் சுமையை குறைக்க நிதி மேலாண்மையில் சீர்திருத்தம் தேவை என தமிழக பட்ஜெட் பற்றி கருத்து தெரிவித்துள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து குறிப்பிட்டுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ளார். தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் நிதித்துறையின் பொறுப்பையும் ஏற்று தாக்கல் செய்கிற முதல் நிதிநிலை அறிக்கை என்ற வகையில் மக்களிடம் ஏற்பட்ட எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட்டுள்ளனவா என்பது கேள்விக்குரியே என குறிப்பிட்டுள்ள ரவி பச்சமுத்து, பொது விநியோக திட்டத்திற்கான உணவு மானியம் 5,500 கோடி ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும், அரிசி உற்பத்தி குறைந்து கொள்முதல் அதிகரிக்கும் நிலையில் இந்த மானியம் போதுமானதாக இருக்காது என கூறியுள்ளார். தமிழகத்தின் கடன் சுமை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதை மக்கள் கவலையுடன் பார்க்கின்றனர் என்றும், 2017-18 ஆண்டில் தமிழகத்தின் கடன் சுமை 3,14,000 கோடியாக உயரும் என நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடன் அளவுகளை படிப்படியாக குறைக்க அரசின் வருவாய் இனங்களில் எந்த முன்னேற்றும் தெரிவிக்கப்படவில்லை என்றும், தமிழக அரசின் கடன் சுமையை குறைக்க நிதி மேலாண்மையில் சீர்திருத்தம் கொண்டுவர வேண்டும் என தெரிவித்துள்ள ரவி பச்சமுத்து, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, குடிநீர் பிரச்சனையை எதிர்கொள்ள 615 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, பயிர்க்கடன் வழங்க 7,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். கிராமப்புற விவசாய கூலி தொழிலாளர்களின் வாழ்க்கை ஆதாரத்திற்காக 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி அறிவித்துள்ளதை இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் வரவேற்பதாகவும் ரவி பச்சமுத்து குறிப்பிட்டுள்ளார். சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. தேமுதிக வேட்பாளர் மதிவாணன் மற்றும் 4 சுயேட்சைகள் மனு தாக்கல் செய்துள்ளனர். இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டப்பேரவை தொகுதியின் இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. முதல் நாளான இன்று தேமுதிக வேட்பாளரான மதிவாணன் மற்றும் 4 சுயேட்சை வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். அதனைத் தொடர்ந்து 24ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட உள்ளது. 27ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கு கடைசி நாளாகும். அன்று மாலை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் மாலை 5 மணி அளவில் அறிவிக்கப்பட உள்ளது. அதே நேரத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சட்டப்பேரவை தொகுதியில் தேர்தல் விதிமுறை மீறல்கள் நடைபெறாமல் இருப்பதை தடுக்க மொத்தம் 27 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வேந்தர் செய்திகளுக்காக டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டப்பேரவை தொகுதியில் இருந்து ஒளிப்பதிவாளர் இன்பாவுடன் மாரியப்பன். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக பன்னீர்செல்வம் அணி சார்பாக கட்சியின் அவைத் தலைவர் மதுசூதனன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்பது பற்றி அதிமுக அணி பன்னீர்செல்வம் அணியின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களுடன் பேசிய பன்னீர்செல்வம் வேட்பாளராக கட்சியின் அவைத் தலைவர் மதுசூதனன் போட்டியிடுவார் என்று அறிவித்தார். நடைபெறவுள்ள ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மரியாதைக்குரிய கழக அவைத்தலைவர் திரு இ மதுசூதனன் அவர்களை கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக நிறுத்திட கழக ஆட்சி மன்ற குழு ஏகமனதாக தேர்வு செய்யுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
I am residing more than some 50-60 years in the RK Nagar constituency. I have already contested in the RK Nagar. I done many more things for the constituency. Better to go and see the public. What the public will decide, that is the mind. தம்மை நோக்கி காலணி வீசப்பட்டதா? பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சேலத்தில் முத்துகிருஷ்ணன் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய போது செருப்பு வீசப்பட்டது தம்மை நோக்கியா அல்லது கடவுளை நோக்கியா என தெரியவில்லை என்று பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தில்லியில் மரணமடைந்த மாணவர் முத்துகிருஷ்ணன் உடலுக்கு அஞ்சலி செலுத்த சென்றிருந்தபோது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது சாலமன் என்பவர் வானத்தை நோக்கி செருப்பை வீசினார். அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கரூரில் செய்தியாளர்களுடன் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன் அடையாளம் தெரியாத சகோதரர் ஒருவர் வானத்தை நோக்கி செருப்பை வீசியதாக குறிப்பிட்டார். ஏதோ ஒரு சகோதரர் செருப்பை வானத்தை நோக்கி வீசினதாக வானத்தில் பகவானை நோக்கி வீசினாரா, ஆண்டவனை நோக்கி வீசினாரா, அல்லது வானத்தில் விழுந்தா தன் மீதே விரட்டணும்னு வீசினாரா, இது எனக்கு தெரியல. தமிழக அரசின் பட்ஜெட்டில் மக்கள் பிரச்சனையை தீர்க்கும் எவ்வித நடவடிக்கையும் இடம்பெறவில்லை என மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் விவசாய பிரச்சினைக்கு தீர்வு காண எந்த ஒரு புதிய திட்டமும் அறிவிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார். மொத்தத்தில் பொருளாதார வளர்ச்சி இல்லாத பட்ஜெட்டாக தமிழக அரசின் பட்ஜெட் அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அளிக்கவோ அல்லது அவர்கள் விவசாயிகள் பெற்றக்கூடிய சாகுபடி கடனை ரத்து செய்வதற்கோ மாநில அரசாங்கம் எந்த திட்டத்தையும் பட்ஜெட்டில் அறிவிக்கலை. பொருளாதார வளர்ச்சிக்கோ கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கோ எந்த திட்டமும் சரியான ஆலோசனையும் நிதிநிலை அறிக்கையில் இல்லை என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். தமிழக நிதிநிலை அறிக்கை தமிழக அரசின் கடன் சுமையை காட்டுகிறது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் விவசாய நலனுக்காக தமிழக அரசு எந்த திட்டமும் அறிவிக்கவில்லை என்று தெரிவித்தார். அடுத்ததாக நிதிநிலை அறிக்கையை பொறுத்தமட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் மிக கடுமையான நிதி நெருக்கடியில் இருப்பதை நன்கு உணர முடிகிறது. அதேபோல் விவசாய தொழிலாளர் பிரச்சனை குறித்து இந்த அறிக்கையில் எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. இந்த ஆண்டு முழுவதும் அவர்கள் வேலையில்லாமல் இருந்திருக்கிறார்கள். அடுத்த பருவ காலம் வரையில் வேலையும் இருக்காது. ஆகவே அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை குறித்து பரிசீலனையே இல்லாமல் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மர்மமான முறையில் மரணமடைந்த முத்துகிருஷ்ணனின் உடல் அவரது சொந்த ஊரான சேலம் அரிசிபாளையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு முத்துகிருஷ்ணனின் உடல் தில்லியில் இருந்து நேற்றிரவு சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் அங்கிருந்து தனி வாகனத்தில் அவரது உடல் சேலத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அவரது உடலுக்கு உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மக்கள் என திரளானோர் அஞ்சலி செலுத்தினர். அனைவரும் அஞ்சலி செலுத்திய பின்னர் பகல் 1 மணி அளவில் முத்துகிருஷ்ணன் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நோயாளியின் உறவினர் தாக்கியதாக கூறி மருத்துவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இன்று பிற்பகல் நோயாளி ஒருவரின் உறவினர்கள் மருத்துவர் ஒருவரை தாக்கியதாக புகார் கூறப்பட்டது. அதனையடுத்து மருத்துவமனை முன்பு உள்ள சாலையில் பயிற்சி மருத்துவர்கள் உள்ளிட்ட மருத்துவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சென்னை பாரிமுனை மற்றும் சென்ட்ரல் இடையேயான போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் வராததை அடுத்து மருத்துவமனை வளாகத்தில் நோயாளிகளின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போ எங்கள் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை. இன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வயிற்று வலியாக இருந்தது. நான் ஆஃபீஸ் லீவ் போட்டு இங்கே காலையில் காட்டினேன். சாயந்தரம் வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல. அவங்க நாளைக்கு காலையில் பண்ணுறேன்றாங்க. ஹாஸ்பிட்டல் எதுக்கு வராங்க? டாக்டர் இருக்கிறாங்க தானே வராங்க. இப்போ எல்லா டாக்டரும் வெளியே இருந்தால் உள்ள இவங்க பதில் சொல்லுவாங்களா? இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட். ஆஸ்திரேலியா 4 விக்கெட் இழப்பிற்கு 299 ரன்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரேசில் அரசு கொண்டு வரவிருக்கும் ஓய்வூதிய திட்ட சீரமைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தினர். பிரேசில் நாட்டில் ஓய்வூதிய திட்டத்தில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டுவர பிரேசில் அரசு திட்டமிட்டுள்ளது. அவ்வாறு சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டால் ஓய்வூதிய திட்டத்தில் தொழிலாளர்கள் இணைவதற்கு நீண்ட காலம் உழைக்க வேண்டியிருக்கும் என்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அரசின் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து தொழிலாளர்கள் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர். தலைநகர் சாவோலோ உள்பட பல்வேறு நகரங்களில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 299 ரன்களை எடுத்துள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய அணி 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. புனேவில் நடைபெற்ற முதல் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 333 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பெங்களூரில் நடைபெற்ற 2வது போட்டியில் இந்திய அணி 75 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் 3வது போட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இன்று காலை தொடங்கியது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய மட்ரன்ஷா 44 ரன்களில் யாதவ் பந்தில் கோலியிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார். இதனைத் தொடர்ந்து வார்னர் 19 ரன்களிலும் மார்ச் 2 ரன்களிலும் ஹேண்ட்ஸ்காம் 19 ரன்களிலும் அடுத்தடுத்து அவுட் ஆகி வெளியேறினர். அதனை அடுத்து ஸ்மித்தும் மேக்ஸ்வெல்லும் நிலைத்து நின்று ஆடியதை அடுத்து இன்றைய ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 299 ரன்களை எடுத்துள்ளது. ஆஸ்திரேலிய அணி தரப்பில் ஸ்மித் 117 ரன்களுடனும் மேக்ஸ்வெல் 82 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். இந்திய தரப்பில் உமேஷ் யாதவ் 2 விக்கெட்டுகளையும் அஸ்வின் மற்றும் ரவீந்திர ஜடேஜா தலா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். That's a cracking shot, Renshaw. Maybe a sigh of relief there for. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2017-18 தமிழக பட்ஜெட் தாக்கல். கடன் சுமை 3,14,000 கோடி. பயிர்க்கடன் திட்டத்திற்கு 7,000 கோடி நிதி ஒதுக்கீடு. குடிநீர் பற்றாக்குறையை போக்க 615 கோடி. வரிகள் இல்லாத பட்ஜெட் தாக்கல். தலைவர்கள் கருத்து. ஆர்கே நகரில் பன்னீர்செல்வம் அணியில் மதுசூதனன் போட்டி. தேமுதிக வேட்பாளர் உள்பட 5 பேர் மனு தாக்கல். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.